கைஸ் அயன் ஃபார்முக்கு தேவையான பொருளெல்லாம் இதுதான். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கைஸ் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் 20 ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும். அது வந்துட்டு ஒன்றுமே இல்லை, அது ஒரு ஃப்ளெக்சிங் டேபிள், 20 ஃப்ளெக்சிங் டேபிள் எடுக்கணும், அவ்வளோதான். கைஸ் நம்ம 5x5 பிளாக்கை உடைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 பிளாக்கு ஸ்ட்ரெயிட்டாக உடச்சிக்கோங்க. 3 4 லாஸ்ட் பிளாக் 5. அடுத்து இங்கேருந்து 4 பிளாக் உடச்சிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பிளாக் உடச்சிட்டோம். அதே மாதிரி 5 பிளாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து 4 பிளாக் அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி விட்ருங்க. கனெக்ட் பண்ணிட்டு சென்டருக்கெல்லாம் உடச்சி விட்ருங்க. அடுத்து இந்த பிளாக்கோடு சேர்த்து நம்ம 8 பிளாக் கீழே போனோம். இப்போ ஒரு பிளாக் ஆல்ரெடி கீழே போயிட்டோம். 2ஆவது பிளாக்கு 3 4 5 6 7 8 8ஆவது பிளாக்கு இந்த பிளாக்கோடு நிறுத்திக்கணும். அடுத்து இந்த பிளாக் வரைக்கும் அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க எல்லா பிளாக்கையும் உடைக்கணும். 8ஆவது பிளாக் வரைக்கும் நான் உடச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். உடச்சாச்சு. அடுத்து வந்துட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணணுன்னா, பெட்டை கையில் எடுத்துக்கோங்க. பெட்டை கையில் எடுத்து நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. 5 பெட்டு இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 20 பெட்டு வேணும். 5 பெட்டு இங்கே வச்சுருங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே 5 பெட்டு இங்கே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக்கு கீழே போங்க. இதை உடச்சி விட்டு கீழே போயிருங்க. கீழே போயிட்டு இந்த பெட்டுக்கு அடியில் இருக்கிற பிளாக் எல்லாத்தையுமே உடச்சி விட்றணும். ஏன்னா இதுக்கு அடியிலையும் பெட்டு வைக்க போகிறோம். இங்கே உடைக்கிற மாதிரி இந்த பக்கமும் திரும்பி இந்த பக்கமும் கீழே இருக்கிற பிளாக்லாம் உடச்சி வச்சுருங்க. இதெல்லாம் உடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வச்சுருக்கிற பெட்டு எல்லாத்தையும் இந்த பெட்டுக்கு கீழே போடுங்க. அதே மாதிரி பின்னாடியும் எல்லா சைடும் கீழே போட்டுருங்க. பெட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு முடிச்சோன்னே 2 பிளாக் ஹைட்டு போயிருங்க. 2 பிளாக் ஹைட்டு போயிட்டு அதை அந்த பிளாக் இல்லாத இடத்துல எல்லாத்துலேயும் 2 பிளாக் வச்சுருங்க. எந்த பிளாக் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் அந்த ஸ்டோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இது யூஸ் பண்ணிட்டு ஃப்ளெக்சிங் டேபிளை கையில் எடுத்துக்கோங்க. ஃப்ளெக்சிங் டேபிள் எடுத்து இந்த சென்டரில் ஒன்று வைக்கணும். கரெக்டாக சென்டர் பார்த்து இங்கே வச்சுருங்க. 2 பிளாக் கேப்பு. அடுத்து இந்த ஒரு சைடும் 3 இருக்கணும். எல்லா சைடும் நான் வைக்கிற மாதிரி கார்னர்லேயும் சென்டரில், திரும்ப கார்னரில் சென்டரில், இந்த மாதிரி 3 வச்சுட்டு அந்த இடத்த ஃபுல்லாக ஏதாவது ஒரு பிளாக்கை யூஸ் பண்ணி அடைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி அடைச்சதுக்கப்புறம் சென்டரில் உக்காந்துட்டு ஒரே ஒரு டார்ச்சை மட்டும் வச்சுருங்க. கைஸ் டார்ச்சை வச்சதுக்கப்புறம் சுற்றியும் ஒரு பிளாக் கேப் இருக்கணும். அதனால் இந்த பிளாக்ஸ் எல்லாம் உடச்சி விட்ருங்க. சுற்றியும் ஒரு பிளாக், 4 சைடு ஒரு பிளாக் கேப் இருக்கணும். இந்த மாதிரி சுற்றியும் உடச்சா இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கணும். சுற்றியும் ஒரு பிளாக் கேப் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 ஒரு பிளாக் விட்டு விட்டு 3 உடச்சி விட்ருங்க. இந்த இடத்துல அந்த ஒரு பிளாக் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நான். ஒரு பிளாக் கேப் விட்டு உடச்சி விட்ருங்க. இந்த இடத்துல தப்பாக உடச்சிட்டேன். ஒரு பிளாக் கேப்பு எல்லாத்துக்கும், எல்லா சைடும் 3 உடச்சி விட்ருங்க. ஒரு சைடில் மட்டும்தான் 2 இருக்கணும். இந்த இடத்துலையும் 3 உடச்சி விட்ருணும். அடுத்து கடைசி சைடாக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளாக் கேப் விட்டு இதை உடச்சிட்டு, அடுத்து இந்த கார்னரில் முன்னாடி உடச்சி விட்ருங்க. தெரியாமல் பிளாக்கை போட்டேன், உடச்சி விட்ருங்க. இந்த மாதிரி 3 பிளாக் கேப் விட்டு கடைசி இது மட்டும் உடச்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேயே ஃப்ளெக்சிங் டேபிள் வச்சுருங்க. இதுக்கு தான் சொன்னேன் 20 பெட்டு 20 ஃப்ளெக்சிங் டேபிள். இது பேர் தான் ஒர்க் ஸ்டேஷனு. அதாவது வில்லேஜர் ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒர்க் ஸ்டேஷனு. அது எந்த பிளாக்காக இருக்கலாம். ஆனால் ஃப்ளெக்சிங் டேபிள் நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நானும் இதையே யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு 2 வில்லேஜரை மட்டும் போட்டில் பிடிச்சிட்டு வந்துடுங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் வில்லேஜில் இருந்தீங்கன்னா வில்லேஜை விட்டு 48 பிளாக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த இது அயன் ஃபார்ம் வேலை செய்யும். நீங்கள் வில்லேஜ் பக்கத்துலேயே கட்டி வச்சிட்டிங்கன்னா வேலை செய்யாது. வில்லேஜை விட்டு 48 பிளாக் கேப் இருக்கணும். நீங்கள் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்துடும் 48 பிளாக்கு. அடுத்து இவங்க 2 பேர்த்துக்கும் கேரட்டு, ப்ரெட்டு, இந்த மாதிரி எந்த ஃபுட்டு வேணால் கொடுக்கலாம். ஆனால் வில்லேஜர் எடுக்கிற மாதிரி ஃபுட்டை கொடுங்க. ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ரீட் பண்ணுவானுங்க. இதை வச்சே நீங்கள் 20 வில்லேஜர் இங்கே கொண்டு வந்துடலாம். உள்ளாரியே வச்சே கொண்டு வந்துடலாம். நீங்கள் 20 வில்லேஜரையும் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்தா 20 வில்லேஜ் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் 20 வில்லேஜர் வந்தோடனே வில்லேஜருக்கு மேலே வந்துட்டு இந்த பிளாக்கை வச்சு ஃபுல்லாக இந்த வில்லேஜரே வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. வில்லேஜர் வெளியே வரக்கூடாது. பார்த்தீங்களா, சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு அயன் குளம் ஃபார்ம் ஆகிட்டான். கைஸ் நான் இந்த சைடு பண்ணுற மாதிரியே எல்லா சைடும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 3 பிளாக் முன்னாடி போகணும். 3 பிளாக் டிஸ்டன்ஸ் முன்னாடி போகணும். ஒரு 2 பிளாக் தான் போயிருக்கோமா, இப்போ 3ஆவது பிளாக் இது. 3 பிளாக் டிஸ்டன்ஸ் போயிட்டோம். இதை பண்ணிவிட்டு நம்ம இதை பண்ணணுமா, அந்த எண்டு இருக்குல்ல, அந்த பாக்ஸோட எண்டு, அது வரைக்கும் இந்த ஃபுல்லாக அந்த பிளாக்ஸை ஃபுல்லாக உடைக்கணும். இதே மாதிரி 4 சைடும் பண்ணோம். அதாவது இந்த இடத்துல 3 பிளாக் ஹைட் இருக்கணும். அதனால் இந்த இடத்துல நான் பிளாக் போட்டுக்கிறேன். ஏன்னா இது கீழாப்பில் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 3 பிளாக் ஹைட்டு பண்ணிடுங்க. அடுத்து நான் பண்ண மாதிரியே இந்த காபிள் ஸ்டோன்னு அடையாளம் அந்த
3 டேட் பிளாக் விட்டுட்டு அதே மாதிரி இந்த இடத்துல 3 பிளாக் முன்னாடி போகணும். இதே மாதிரி 4 சைடு பண்ணணும். புரியலன்னா இந்த சைடும் இதையும் பாருங்கள். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்துடும்னு எனக்கு தோணுது. இதே மாதிரி 4 சைடும் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அந்த காபிள் ஸ்டோனை தவிர 3 பிளாக் டிஸ்டன்ஸ் இருக்குது, 4 சைடும் 3 பிளாக் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நீங்கள் தோண்டிக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடு நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி 2 பிளாக் விட்டுட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி எத்தனை பிளாக் பண்ணுறனோ அத்தனை பிளாக் பண்ணிடுங்க. 7 பிளாக் பண்ணியிருப்பேன். இந்த கிளாஸு 7 பிளாக் ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி மேலே வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த பக்கம் செஸ்ட் வைக்க போகிறீங்களோ அந்த பக்கம் பண்ணணும். அதுக்கப்புறம் சுற்றியும் இந்த லீவ்ஸை வச்சு ஒரு பிளாக்கு மட்டும் இந்த லீவ்ஸை சுற்றியும் வைக்கணும். நான் வச்ச மாதிரி இந்த மாதிரியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் வச்சிங்களே அதோட சென்டரில் வந்துட்டு ஹாப்பர் வைக்கணும். இந்த மாதிரி அயன் குளம் வேறு நடுவில் வந்து வேலைக்கு அமைச்சிட்ருக்கான். இது இந்த மாதிரி வைக்காதீங்க, அந்த குழிக்குள்ளே வைக்கணும். கரெக்டாக உக்காந்து வைங்க, அப்போ தான் 2 அட்டாச் ஆகும். அதுக்கப்புறம் சைன் போர்டை சென்டரில் ஒன்று, அது பக்கத்தில் ஒன்று, அதோட ரைட் சைடில் ஒன்று, அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே ஒன்று, அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று. அடுத்து அது அப்படியே உக்காந்துட்டு அது மேலே ஒன்று வச்சிடணும். அப்புறம் லெஃப்ட் சைடில் வச்ச மாதிரி ரைட் சைட்லேயே அதுக்கு உக்காந்துட்டு இந்த அயன்கோணம் வேறு அப்படியே உக்காந்துட்டு அது மேலே ஒன்று வச்சுட்டு அது பக்கத்துலேயே இந்த எட்ஜில் வச்சு அது மேலே ஒன்று அதுக்கு ஒட்டியே ஒன்று வைக்கணும், மேலே வைக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துலையே ஒட்டி வச்சுருங்க. ஐயோ தெரியாமல் உடச்சி விட்ருங்க கைஸ். என்ன கைஸ் இது சொதப்பலாக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் சைன் போர்டு எடுத்து அப்படியே முன்னாடி வந்து உக்காந்து இதை ஒட்டினாட்டில் அப்படியே வச்சாங்கன்னா அது முன்னாடி வந்துடும். இந்த மாதிரி தான் வைக்கணும் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொன்று வைக்கணும். இப்போ வச்சுருக்கலாம் கைஸ். இந்த மாதிரி 3 வரிசையாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 வச்சுருங்க. அடுத்தது இதுக்கு மேலே ஒன்று வைக்கணும். இது வந்துட்டு உக்காந்து வைக்க முடியும், ஏன்னா அது ஓப்பன் ஆயிரும். அதனால் சர்வேவில் இருந்தீங்கன்னா சர்வேவில் தான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி 2-3 பிளாக்கை போட்டு உக்காந்துட்டு அது மேலே ஒன்று வச்சுருங்க. அவ்வளோதான். இப்படி தான் வைக்கணும். இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் லாவா ஊற்றுனா கீழே ஊற்றாது கைஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு கீழே எரியும், அதுக்கு கடைசியில் தான் சரியாகும். இதை பார்த்து தப்பாக பண்ணிட்டோமேன்னு நினச்சிடாதீங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த லாவாக்கு ஆப்போசிட்டில் கார்னரில் ஒரு பிளாக் வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்கு இந்த சைடு கார்னர்லேயும் ஒரு பிளாக் வச்சுட்டு அந்த பிளாக்கு மேலே தண்ணி ஊற்றுங்க கைஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளாக்கு மேலே தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஹாப்பர்கிட்ட போகலை, அதனால் நம்ம இதுக்கு மேலே இன்னொரு பிளாக் அடிஷன் பண்ணிட்டே போகணும். ஃபஸ்ட் டைம் அடிஷன், இது 2வதாக இன்னொரு பிளாக் அடிஷன், 3வதாக இன்னொரு பிளாக் அடிஷன். இந்த மாதிரி மேலே 3 தடவை வச்சுருங்க. எப்பா தண்ணி அடைச்சிட்டு போகுது. இந்த மாதிரி 3 வச்சுருங்க. இது புரியாது, நான் 2வதாக பண்ணுவேன் பாருங்கள், இதுதான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட் டைம் அடிஷன் பண்ணுறேன்னா 2 பிளாக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளாக்குக்கு மேலே இன்னொரு 2வது அடிஷன் பண்ணுறேன்னா, அதுக்கு அடுத்தது இதுக்கு மேலே 3வது அடிஷனா. அவ்வளோதான். இந்த மாதிரி 3 அடிஷன் பண்ணிடுங்க. நடுவில் ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் இருக்கும், ஓகேவா. இப்போ வந்துட்டு அந்த ஹாப்பர் வரைக்கும் அந்த தண்ணி போகுது கைஸ். அதுக்கப்புறம் இந்த காப்பர் சுற்றி இருக்கிற 3 பிளாக்கையும் உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டு இந்த ஓட்டைகளை தான் நம்ம காப்பரை கனெக்ட் பண்ண போகிறோம். நான் போட்ட மாதிரி இப்படி ஒரு பிளாக்கை போட்டு அந்த ஹாப்பர் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இப்படியா ஒரு ஹாப்பர் போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம சுற்றியும் பிளாக்கை இந்த மாதிரி பிளாக்கு நம்ம நிற்கிறது போட்டு நம்ம உக்காந்து தான் போடணும். நான் க்ரியேட்டிவில் இருக்கிறனால தண்ணி மேலேயே உட்காந்து போடுவேன். நீங்கள் சர்வேவில் இருக்கிறனால நீங்கள் பிளாக்கை போட்டு தான் வைக்க முடியும் கைஸ். அதுக்கப்புறம் சென்ட்ரலில் இருக்கிற ஒரு ஹாப்பருக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்லாப் வச்சுருங்க கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கார்னர் ஆப்போசிட்டில் நான் பிளாக்கை வச்சு தண்ணி ஊற்ற சொன்ன தெரியுமா, அந்த பிளாக்கெல்லாம் உடச்சி விட்ருங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் அயன் குளம் ஃபார்ம் ஆவான். அதனால் நீங்கள் பிளாக்கை உடச்சாதான் சீக்கிரமாக போவான், இல்லைனா இங்கேயே நின்றுட்டு தான் இருப்பான். அதுவும் இல்லாமல் இங்கே தான் நிறையா % இங்கே இந்த பிளாக்கில் தான் நிறையா % ஸ்பான் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சென்டரில் இல்லை லாவா பக்கத்தில் அந்த மாதிரி ஸ்பான் ஆவான். அதனால் இந்த பிளாக்கெல்லாம் உடச்சி விட்ருங்க, இடைஞ்சலாக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு சென்டரில் 2 பிளாக் கேப் விட்டு இந்த மாதிரி 3 தடவை பிளாக்கை உடச்சிக்கோங்க. அதை சுற்றியும் இந்த மாதிரி பாக்ஸ் நான் பண்ணுற மாதிரியே இந்த பாக்ஸ் மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டால் இந்த மாதிரி கிளாஸ் உங்களுக்கு தெரியணும். ஹாப்பருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹாப்பருக்கு தெரியாமல் இதை உடச்சி விட்டேன் கைஸ், சரி பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டோன்னே இந்த மாதிரி 3 லேடரை வச்சுக்கோங்க. லேடரை வச்சதுக்கப்புறம் ட்ராப் டோர் இதுக்கு மேலே வைக்கணும். வைக்கவே முடியல, அதனால் நான் அந்த லேடரை உடச்சி விட போகிறேன் கைஸ். நீங்கள் 2 லேடரை வச்சு மட்டுமே பண்ணுங்கள். ட்ராப் டோர் வந்துட்டு வைக்க முடியல என்னால், அதனால் 2 லேடரை வச்சுட்டு ட்ராப் டோர் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல ஹாப்பருக்கு நேராக 2 பிளாக்கை உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டு
2 செஸ்ட்டு வச்சுருங்க. யோபா 2 செஸ்ட்டு வச்சுருங்க. அப்படி செஸ்ட் வச்சிங்கன்னா இந்த அயன்லாம் வந்து இந்த செஸ்ட்டில் கலெக்ட் ஆகணும். பார்த்தீங்களா ஒன்று ஒன்றா வருதா? அயன் கோலம் வர வர ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த காபிள் ஸ்டோன் வால் எடுத்து இதை சுற்றியும் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா ஜாம்பிலாம் வரும், வந்துச்சுன்னா அந்த தண்ணியில் விழுந்துரும், அது வேஸ்ட்டு. அதனால் நீங்கள் அதை சுற்றி கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கைஸ் நீங்கள் நினச்சதோடவே இந்த அயன் ஃபார்ம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த அயன் ஃபார்ம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இதை எடிட் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. பாய்.